நம்ம சேலம் மாவட்டம் கொங்கணாபுரம் சனிக்கிழமை ஆட்டுச்சந்தையில் தாங்க இருக்கிறோம். நம்ம யூடியூப் சேனல் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறேன். நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தொடர்ந்து வாரம் இருப்பாங்க. நம்ம யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ஆட்டுச்சந்தை கோழிச்சந்தையோட வீடியோ தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணிகிட்ருக்கோம். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன ஆடு வந்திருக்குங்கிறத. இந்த வாரம் நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்மறி வளர்ப்பு ஆடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆடு வந்துருந்துச்சுங்க. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி ஆடுமே இருந்தது, செனை ஆடுமே இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2 பல்லு இருந்து 4 பல்லு 6 பல்லு ஆடு வரைக்குமே வந்து நல்லா பால் உள்ள கோழி கெடா குட்டியோடு இருக்குது. அது 2 ஆட்டு குட்டி கூட இருக்குது. நல்ல வளர்ப்புக்கு ஆடு வாங்கணும்னா நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு வந்து காலையில் ஒரு 5 மணிக்கு வந்தோம்னா நல்ல ஆடெல்லாம் வந்து பார்த்து வாங்கிக்கலாங்க. விலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஆட்டோட பல்ல சைஸை பொறுத்துங்க. விலை வந்து பார்த்திங்கன்னா 13,000லேருந்து 20,000 வரைக்கும் கூட போயிட்டு இருக்குதுங்க ஆடு. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஆடு பிடிச்சிருந்தாலும் நம்ம ரேட்டு பேசி பார்த்து எடுத்துக்கலாங்க. 3 மாதம் செனையிலேருந்து இருக்குது, 4 மாதம் 5 மாதம் போடுறதுக்கான ஒரு 10 நாள் 15 நாளில் கூட போடுற மாதிரி கூட ஆடு நிறையா நம்ம சந்தைக்கு வருதுங்க. குட்டியோடு வேணுமாலும் கூட வாங்கிக்கலாங்க. 13,500 15,000 எல்லாமே பார்த்திங்கன்னா செம்மறி வளர்ப்பு குட்டிங்க. இதில் பால் குட்டி இருக்குது, மேய்ச்சல் இருக்கிற குட்டியுமே இருக்குதுங்க. கெடா குட்டி இருந்தால் ஒரு ரேட்டு, பிறகு குட்டியில் ஒரு ரேட்டுக்குங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பால் குட்டியே வந்து பார்த்திங்கன்னா 2,500 5,000 வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. இந்த குட்டி பார்த்திங்கன்னா 2,500 3,000 4,500 3,500 இது மாதிரி ரேட்டில் இருக்குதுங்க. பிறகு குட்டி இருக்குது, கெடா குட்டி இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா மேய்ச்சல் இருக்கிற குட்டிங்க. இது மாதிரி குட்டி வேணும்னா கூட நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாங்க. இந்த கோயில் விசேஷங்களுக்கெல்லாம் சுத்த கருப்பு கடாய் வேணும் அப்படிங்கிற நண்பர்கள் நம்ம இது மாதிரி வந்தால் கடாயெல்லாம் இந்த வாரம் பார்த்திங்கன்னா நம்ம சந்தைக்கு அதிகமான ஆடு வந்துருச்சுங்க. இப்போல்லாம் நம்ம மாசி மாதம் முடிஞ்சிருது, ஓரளவுக்கு பண்டிகைலாம் முடிஞ்சிருச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெள்ளாட்டு கடாயெல்லாம் வந்து கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலாக தான் போயிட்டு இருந்துச்சுங்க. போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா 5,000க்கு விற்ற கடா குட்டியெல்லாம் கூட இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா 13,500 13,000 இது மாதிரி விலைக்கு தான் போயிட்டு இருந்துச்சுங்க. இந்த வாரம் இது மாதிரி வெள்ளாட்டு குட்டி வருதுங்க, செம்மறி குட்டி வருதுங்க. இதில் கிடா குட்டி இருக்குது, பிறகு குட்டியுமே இருக்குதுங்க. பால் இருக்கிறீங்க இது மாதிரி வாங்கிட்டு போய் கூட நம்ம வளர்த்திக்கலாம். இதெல்லாம் விலை வந்து பார்த்திங்கன்னா 2,000லேருந்து 3,000 சந்தைக்கு வந்தாலே ஓரளவுக்கு நல்ல பெரிய கிடாயெல்லாம் வந்து இதுதாங்க செம்மறி கிடாயெல்லாம். ஒரு கிடாயோட விலை வந்து பார்த்திங்கன்னா 23,000 சொல்லியிருக்காரு. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா 20,500 வரைக்கும் கேட்டாங்க. அவர் 22 ரூபா கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். இது மாதிரி நல்லா பெருவாட்டு கிடாய் வேணும்னா நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு வந்து பார்த்து வாங்கிக்கலாங்க. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரியாடுங்க, கரியாக ஒரு மாதிரி ஆடு. இதெல்லாமே வந்து நல்ல இது பெருவாட்டு கடாய்ங்க, செம்மறி கடாய் பாருங்கள். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொம்பு கடாய் இருக்குது, மோளை கடாய் இருக்குது. இது மாதிரி நல்ல பெருவாட்டு கடாய் வேணுங்கிற நண்பர்கள் வந்து கொங்கணாபுரம் சந்தைக்கு வந்தால் இவர்கிட்ட எடுத்துக்கலாங்க. ஒரு கடாயோட விலை வந்து பார்த்திங்கன்னா அந்த கொம்பு கடாய் மயிலம்பாட்டி கடாய் வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபா சொல்லியிருக்காரு. ஜோடி 50 ரூபாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நம்ம கடாய் பிடிச்சா நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க. விலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி. இது எல்லாமே பார்த்திங்கன்னா மேச்சேரி வளர்ப்பு குட்டிங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கெடா குட்டி. ஜோடி வந்து பார்த்திங்கன்னா 12,000 ரூபா சொல்கிறாங்க. விலை வந்து பார்த்திங்கன்னா 12,000 ரூபா வருங்கிற மாதிரி. ஒரு குட்டியோட விலை 6,000 சொல்லியிருந்தார், ஜோடி 12,000ங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இது ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச ரேட்டு ஜோடி 11,000 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்குது. 5,500 குட்டிக்கு ஒரு குட்டி 5,500ங்கிற மாதிரி. இது ரெண்டும் ஜோடி 11,000க்கு முடிஞ்சிருக்குது. இது மாதிரி வளர்ப்புக்கு ஒரு குட்டி 2 குட்டி 5 குட்டி 10 குட்டி இதுமாரி வேணும்னா கூட நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்க. நம்ம சந்தை மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 6,500 குட்டி கொஞ்சம் நீட்டு போக்கான குட்டி நல்ல வாட்டசாட்டமான குட்டி இருந்துச்சுன்னா 6,500ங்க. மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா 6 5.5 5 கூட இருக்குதுங்க. 5 500 5,200 இது மாதிரிலாம் கூட குட்டி இருக்குது. குட்டியோட சைஸை பொறுத்து ரேட்டு மாறுபடுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் வியாபாரி. ஒரு குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 17 கிலோவில் இருந்துச்சுன்னா ஒரு 6,500 விலைக்கு முடியுதுங்க. குட்டியோட நீட்டு பொறுத்து மாறுபடுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. இந்த குட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக 5,200 5,100 இது மாதிரி ரேட்டுக்கு முடிஞ்சிருக்குதுங்க. 6 ரூபா விலை சொல்லி 5,000 5,100 இது மாதிரி விலைக்கு முடிஞ்சிருக்குது. இது மாதிரி செம்மறி குட்டி வேணுங்கிற நண்பர்கள் நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு சனிக்கிழமை வந்தோம்னா நம்மளுக்கு பிடிச்ச குட்டி பார்த்து எடுத்துக்கலாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்பாடு இருக்குது, கரியாடுமே இருக்குதுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கறிக்காவர ஆடு தாங்க. ஒரு 3-4 ஆடு தான் 4 மாதம் செனங்கிற மாதிரி வியாபாரி சொல்லியிருந்தார். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16-17 கிலோ கறி வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா கிடாய் இருக்குது, பிற குட்டி பிற பொட்டையாடுமே இருக்குது. கறிக்காக வேணுங்கிற நண்பர்கள் நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்தோம்னா இதுக்கு முன்னாடியே நம்ம கேட்டுக்கிட்டே இருக்குது. நம்ம வந்து பார்த்தோம்னா வந்து வாங்கிக்கலாங்க. விலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அடுத்து வரோம்னா பேசிக்கலாம். தள்ளுபடியில் கொடுக்குறியா? தள்ளுபடி தான், தள்ளுபடி. Come on.